வெல்கம் வெல்கம். வணக்கம் உட்காருங்க. வீணா, யார் வந்திருக்கா பாரு. சார், நான் திரும்பவும் சொல்றேன், நேத்து நீங்க செஞ்ச உதவிய என் வாழ்நாள் பூரா மறக்க முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல என்னால சரியா உங்ககிட்ட பேச முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லங்க, நேத்து இந்த சூழ்நிலை பார்த்தா நாங்களே கிளம்பிட்டோம். வணக்கம்மா. அந்த இன்சிடென்ட்டால என் வைஃப் டோட்டலி அப்செட். நைட் பூரா தூங்கவே இல்லை. உட்காரு வீணா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணு வேணுங்க. நோ, ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். லக்ஷ்மி, 2 காபி கொண்டு வா. சாரி, என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஐம் ஃப்ரம் கிருஷ்ணகிரி and I'm doing my own business there. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாங்கிறது என்ன, தெரிஞ்சுதானே ஆகணும். ஐ அன்பு ஃப்ரம் சென்னை. நான் என் காதலியை தேடித்தான் ஊட்டிக்கு வந்திருக்கேன். அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அந்த பொண்ணு உசுருக்கு உசுரா இவனை லவ் பண்ணுச்சு. இந்த விஷயம் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு பிடிக்கலங்க. இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக அந்த பொண்ணை ஊரு கூட்டி திரியிறாங்களாம். இப்ப ஊட்டிக்கு வந்திருக்காக கேள்விங்க. அந்த பொண்ணை தேடிதான் நாங்க இங்க வந்தோம். ஓ, குவைட் இன்ட்ரெஸ்டிங். காதல் ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். காதல்னா என்ன? காதலர்கள் ஒண்ணு சேரலன்னா அதனால ஏற்படக்கூடிய வேதனை என்ன? இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்க காதலியை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். நீங்க உங்க காதல சக்சஸ் ஆகணும். அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். உங்க மூஞ்சிய பார்க்கும் போதே நான் நினைச்சேங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. பின்னடா ஹெல்ப் பண்ணுன்னு அவரே சொல்லிட்டாருல. சார், எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய், ஹெல்ப் பண்றேன்னு அவரே சொல்றாராங்கற. ஏய், நம்ம அங்க போனோம்ல. எங்க? அங்க கிளம்புறேன் சார். வா. ஓகே சார். ஓகே, வாங்க. வாயேண்டா. வீணா, அன்பை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவருக்கு நம்ம நிச்சயமா ஹெல்ப் பண்ணோம். ஓகே? நிப்பாட்டா. ஏண்டா, ஊட்டிக்கு வந்து தெருவா லாஜா அவளை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. நேத்து என்னமா தெய்வாதீனமா அவளை பார்த்தாச்சு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னால பேச முடியல. இப்ப பாத்து இல்ல, உன் லவ்வுக்கு அவ புருஷனை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல, அப்பயே போட்டு உடைக்க வேண்டியதானே. அதை விட்டு மோட்டர் பைக்கில் அப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? மெட்ராஸ்ல ஏறி உட்கார்ந்தது உனக்கு ஓகேடா, எனக்கு 2 பக்கமும் வீங்கி போச்சு. ஏய், முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும். தனியா பேசணும் அவ்வளவுதானே? அவன் கொடுத்த போன் நம்பர் இருக்குல்ல, உன்ட்ட பாப்பா போன் பண்ணுவான். பா. நிப்பாட்டு. சார், ஒரு நிமிஷம். ஒரே ஒரு ஓகே. ஜென்டில்மேன்டா. போன வீணா எடுத்தானா நீ பேசு, ஆதித்யா எடுத்தானா ஏன்ட்ட கூட நான் சமாளிச்சுக்கிறேன். ஹலோ. ஹலோ, இந்த தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது. எரும மாடே, நீயே போனை போட்டுட்டு உபயோகத்தில் உள்ளதுன்னு வேற சொல்றியடா. டேய், அடிக்கடி போன்ல கேக்குற வார்த்தையை அவசரத்துல சொல்லி தொலைஞ்சிட்டா. வா, ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். பதறுது, வா. ஏண்டா, ஆதித்யா அங்கிட்டு போகாம அங்கனுக்குள்ளேயே இருக்க போறேன். ஒண்ணு செய், இந்த வார்த்தை நீ பேசாத, நான் பேசுறேன். ஏன் யோகா எப்படி இருக்கு பாப்பா. ஒரு நிமிஷம். வீணா. ஹலோ. ஹலோ, யாருங்க பேசுறீங்க? வேலைக்காரியா? சரி, பேச்சு. ஏதாச்சும் பேச்சு. ஹலோ, ஆதித்யா இருக்காரா? அவங்க இல்லைங்களே, வெளியில போயிருக்காங்க. சரி, நான் வந்த உடனே பேசிக்கிறேன். அம்மா, சரி விடுடா. போ பேசிக்கிறோம். போ. ஏண்டா அன்பு, வேலைக்காரி என்ன சொன்னா? எங்கேயோ வெளியே போயிருக்காங்களா? எங்க போயிருக்கான்னு கேட்கலையா? இல்லையே. போடா போ. டேய், நீ அந்த பொண்ணுக்காக அலையறதெல்லாம் வேஸ்ட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை மறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். டேய், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா. ஆனா ஏன் வீணா, என்னைக்கு ஏன் வீணாவா தான் இருப்பா. அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். போய் போனை போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு. போடா. ஒரு நிமிஷம். ஓனரே உன்னோட மாட்டேன்ற. யாரா நீ? இந்த சௌரா ஓனரா? தொலைச்சிருவேன். ஏய், போய் கேளு. ஜாக்கிரதை.
ஓனர் தான் ஒரு இடத்துல உட்கார வேண்டியதுடா. எதுக்கு அங்கிட்டு அலையறீங்க? பின்ன ரோட்ல போயிட்டு இருக்கான். அதான் ஹாஸ்பிடல் வந்தாச்சு. அப்புறம் நான் வாயில ஆம்புலன்ஸ். யோ உனக்கு தான் என்ன சவுண்டே விட்டேன். என்ன பேஷண்ட் கூட வர நீ போறமன்ல நான் கூப்பிடும் தான் போறேன். ஜாக்கிரதை. நம்ம இங்க பதறிப்பு கிடக்குற இவனுக்கு இது சாதாரணமா போச்சப்பா. என்னாச்சு அன்பு? வீணாக்கு சரியாற வரைக்கும் நாம ஒரு 10 நாள் இங்க தங்க வேண்டியிருக்கோம்டா. 10 நாள் இல்லடா, ஒரு மாசம் ஆனாலும் ஹோட்டல்ல தங்கிடுவோம். எதுக்கு ஹோட்டல்ல கேக்குறேன்? என் வீடு எதுக்கு இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? சார் இந்த ஊட்டியே ஒரு அழகான டூரிசம் பிளேஸ். இங்க அவன் வீட்டையே வாடகைக்கு விடுறானுங்க. நீங்க பேசாம என் வீட்டுல தங்கிக்கங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆனா இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு கொடுக்குற வாடகையில முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்டா கொடுத்துடணும். இங்க பார் பாரி, இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட். நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். ரசிகாவோட கெஸ்டா? சொல்லவே இல்லையே சார். சார் இனி வாடகையே தேவையில்ல. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா? தேங்க்ஸ். ஓகே. ஹாய் கெஸ்ட், ஃபாலோ மீ. ரசிகா அதுக்குள்ள மாறிட்டா? பாப்பா போலாம். இது வேற நடக்குதா இங்க? ஐயோ ஐயோ. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னான். எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு. அத நினைச்சேன், சிரிச்சேன். ஏய் என் கூட வந்ததுதானே சொல்லாம சொல்லி காட்டுற. இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா. என்ன பலனு? ஊட்டியில சளி பிடிச்சி சீரியலிய போறேன்னு சொல்ல போற அதானே? போடாப்பா. போய் யாரு பாரு. கையில மணியக்கானா சவுண்ட் எங்க இருந்து வருது? எல்லாம் வாயில இருந்துதான். வாயில இருந்தா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு குளிர்ல பல்லுதான் கிட்டு 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு நான் வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது. இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல. என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு. அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்டும் வாயில இருந்து வருது. அது சரி. எது சரி? பூஜையை அவன் காலையில நடத்துறான். ஆமாங்க. நீ என்ன ராத்திரில நடத்திக்கிட்டு இருக்க? ஏய் ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல. இந்த அம்மனை தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும். நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா? ஆமா. அது எந்த அம்மன்? ரசிகா அம்மன். ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு. ஆமா ஆமா. இந்த அம்மன் எங்க இருக்கு? இதோ ஆத்தா ஸ்டைல் ஆத்தா. ஆஹா. ஆமா ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டால அந்த புள்ள தானே இது? அந்த புள்ள இந்த புள்ள என்ன அடிச்சு வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்துமே. ஜாக்கிரதை. போச்சுக்கிறாப்பா போச்சுக்கிறாத. அதுக்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உனக்கு? நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லடா. கிழிஞ்சிச்சு. அப்பா நான் போய் தூங்கணும். எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது. இவன் அடிக்கிற கூட அங்கே சவுண்ட கேட்டா நம்மளும் நாளை இருந்து ரசிகா அம்மனுக்கு பூஜை நடத்த வேண்டிய இருக்கும் போல் இருக்க. டேய் நீ வர்ற சந்தோஷம் பார்த்தா ஏதோ பேசிட்ட போல் இருக்கு. நீ என்ன பேசுனா அவன் என்ன பேசுனா அத முதல்ல பேசுறா. டேய் நான் பேச வேண்டியதை பேசிட்டேன். அவ பேச வேண்டியதும் பேசிட்டா. நான் என்ன நினைச்சேனோ அதே தாண்டா அவளும் நினைச்சிட்டு இருக்கா. என்ன என்னால பேச முடியுது, அவளால பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காடா. இனிமே என்ன பேச்சு? வீணா கூட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான். டேய் என்ன பேச்சு பேசுற? ஒருத்தட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகும்போது அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னா இன்னைக்கு வேணா நாளைக்கு பேசலாம் சொல்லி வந்துடும்ல. வீணாவுக்கு ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டு இருக்கடா. அதிக மூவ்மெண்ட்ஸ் இருக்க கூடாதுன்னு டாக்டர் நம்ம கிட்டே சொல்லிருக்காருல. இப்ப எப்படி அவளை ஊருக்கு கூட்டு போக முடியும்? குணமாகட்டும் அப்புறம் கூட்டிட்டு போயிடுவோம். எப்படியோப்பா 2 பேரும் பேச வேண்டியதை பேசிட்டீங்க. இனிமேல் நான் பேச வேண்டியல. டேய் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இன்னென்ன பேச்சு? நீ கொஞ்சம் பேசாம இருக்கிய? ஆடா பாவி, இவ்வளவு நேரம் நான் பேசல பூரா கேட்டுவிட்டு இப்ப பேச வேணாங்கிறா. ரைட்டா பேசணும் தம்பி. தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவு இருக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு. உணர்ச்சியே இல்ல. பெட்ரோல் கொஞ்சம் தரேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கின்னு நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே. நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும். என்ன நக்கலா? பின்ன என்னையா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போய போய
எரியா வண்டியா போடா, ஏன்டா? எரியா. நம்மள கண்டாவே மாறிடுறாங்கய்யா. தெரியும் போல. ஸ்டாப் 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 ஸ்டாப். அப்பாடா. என்னத்தா இங்க நிக்கிற? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நாங்க என்ன நடமாடும் பஞ்சர் கடையா வச்சிருக்கேன்? அப்படியே தள்ளிட்டு பண்ண எவனாச்சும் உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் ஒட்டு. அன்பு ப்ளீஸ், 10 மணிக்கு போனதா வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுடுங்க. வண்டியில எங்க இடம் இருக்கு? வேணா நீ பின்னால உட்காந்து, நான் முன்னால நின்னுக்கிறேன். வாடா. டேய், நீங்க நில்லு. அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க. நான் அவங்கள கூட்டிட்டு போறேன். அப்ப நான் எங்க போறது? நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரமா வா. டேய், பை. பஞ்சர்னு சொல்லிவிட்டு ஏறி உட்கார்ற சைஸே சரியில்லை. போற போக்க பார்த்தா இவன் பஞ்சராகிறான் போல் இருக்க. ஏங்க சும்மா சும்மா அடிக்கிறீங்க? பிரேக் போட்டு எடுக்காம என்ன பண்ணுவாங்க? நான் எங்க பிரேக் போட்டேன்? இல்ல போட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆ? அட பாவி. நம்பிக்கை துரோகிகளா, என் கூடவே இருந்துட்டு என் முதுகுல குத்துறீங்களா? பின்னாடி அவனை அப்படியே மெட்ராஸ் போடுறான். ஏன்டா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணுகிணுன்னு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நேத்து வந்த நீங்க அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், இந்த மூஞ்சிய பாடுறா. இந்த முகர கட்டி எந்த பொண்ணாச்சும் லவ் பண்ணுவாளா? அது எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான். அன்புவா? டேய், அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? என் கண்ணால பார்த்தது பொய்யா? டேய், அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றான்டா. அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா. நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான்டா சொல்றேன். இதை நான் நம்பலாமா? டேய், அந்த பொண்ணை தெரியாதா நாங்க 2 பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம். அப்படியா? ஆமாப்பா. சாரி. பெட்டிப்பட்டு நேரத்தில் உள்ள வா. நம்ம பையன் லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிக்கப்பட வேண்டியதா இருக்கு. சை, ஐயோ அம்மா. புதகை டீ ஸ்டார். என்ன பண்றது? டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது. ஊர்ல ஒரு வழியும் தெரியாது. சமாளிப்போம். கே ராமசாமி உயிர் பிரிந்தது. இன்று உடல் தகனம். எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அடாடாடாடா. அண்ணே, எப்படிப்பட்ட நடிகண்ணே. நகைச்சுவையாவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாவும் நடிப்பாரு. போயிட்டாரு. சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஷ் எச்சரிக்கை. புஷுக்கு உஷனுக்கு என்னன்னு தாராரு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான். அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேக்குறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா? நீ காட்டு இல்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாம உன் வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு, நகரம் எவ்வளவு இருக்குன்னா காட்டுவேன் நீ. எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. 2 3 போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும், பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு இந்தாங்க. எப்பா 2 3 தானே போட்டுக்க? ஆமா ஆமா. கொண்டா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஏனே பெருமாள் வந்தாப்லையா? யார் நம்ம பெருமாளா? அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா. எது பெருமாள் வந்தானா? எப்பனே சொல்லவே இல்ல. என்னன்னு நீ எந்த பெருமாளை கேக்குற? நீ எந்த பெருமாளை சொல்ற? நான் கோத்தையர்ல வேலை பார்க்கிற குன்னூர் பெருமாளை சொல்றேன். குன்னூர் பெருமாள் தானே? அதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பேச்சு பேசிட்டு ரொம்ப பழக்கம் எனக்கு. என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில பத்துட்டு படுற பாடு. என்னடா எவனோ ஒருத்தன் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியுங்கிறான். அப்ப நீ வேற பேரை சொல்லு. ஏண்டா இந்த கரைக்கடை ராமசாமி வந்தானா? அவன் தான் வந்துட்டானே. வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. எது ராமசாமி வந்தானா? என்னன்னு? ஐயோ ஏனே சொல்றேன் போலே. அவனும் பழக்கம் எனக்கு. யார் ராணி? எது யார் ராணி? ஏன என்னன்னு யாரா கேக்குறாரு? அதைத்தாண்டா நானும் கேட்கிறேன். யாரா நீ? கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரா கேட்டா? பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும். அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. நீ குடுக்கிற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதிப்பா சொன்னோம்டா. நீங்க குத்துமதிப்பா பேசுறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாதுங்க. அவங்க உசுறு குசா நண்பீங்க தெரியுமா உங்களுக்கு?
என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். பெருமாளை ராமசாமி அண்ணே இவன் போற வேகத்தை பார்த்தா யாராவது 2 பேர்த்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே. பானை ஓடிடலாம். கிளம்புடா. டீ காசு கொடுத்து போங்க. கடன் கொடுத்தவன் வெட்டி கொலை. என்னடா இது பேப்பர் படிக்கும் போதெல்லாம் மியூசிக் போடுறாங்க. சரி இன்னொருக்கா படிப்போம். மாமியாரின் காதை மருமகள் கடித்து துப்பினான். ஏடா என்னாச்சு உனக்கு? இங்க என்னென்னமோ நடக்குது. நீங்க ஜாலியா உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிறியா? பின்ன என்ன பண்ண சொல்ற? கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்தா போட சொல்ற? டேய் வேலை என்னமோ அவனுக்கு தான்டா. என் வேலை பேப்பர் படிக்கிறது டிவி பாக்குறது தான். பேப்பரை பாரு. பேப்பர் தான்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேப்பர் பாரு. பாத்தாச்சு போடா. உனக்கு என்ன பிரச்சனை சொல்றான்? இந்த பேப்பரை படி. அவ்வளவுதானே? ம். கொண்டாங்க. ஐயோ ஐயோ. இது ரசிகா அன்புக்கு எழுதின காதல் கடிதம். இத வீணா கிட்ட கொடுத்து அன்பை படிக்க சொல்லி கொடுத்தா. ஆனா அன்பு இத படிச்சு பார்த்துட்டு கோபத்துல அப்படியே கசைக்கு தூக்கி விசிறி அடிச்சான். இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். வீணா யாரு? அன்பு யாரு? அன்போட காதலி யாரு? டேய் ஐயா நான் யாருன்னு கேளு. என் அட்ரஸ் பூரா எழுதி இப்பயே ஒன்று தர்றேன். அவங்கள பத்தி கேட்காத. நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். இப்ப நீ சொல்லல மறுபடியும் பெட்டி படுக்கலாம் தூக்கி வெளியே விசிறி அடிச்சிரும். ஜாக்கிரதை. டேய் சும்மா மேட்டாரா? அன்போட காதலி வீணா தான்டா. போடா. புரிஞ்சிருச்சு. இதான் மேட்டரா? இத நான் வேற மாதிரி வொர்க் அவுட் பண்றேன். மாஸ்டர் ஐ காட் தி பாயிண்ட். எதுக்கு சுத்தி சுத்தி வர? சொல்றேன். உலகமே சுத்திட்டு தான் இருக்குது. உலகம் உருண்டையா சதுரமா? உருண்டைன்னு சொன்னா ஏன் தெரியுமா? அது சுத்தின இடத்துக்கு மறுபடியும் வந்து நிக்கிறதுனால. அதே மாதிரி இன்னொரு உருண்டை இது எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நிக்குது. இந்த உருண்டைய பாருங்க, படிச்சு பாருங்க. காதலி கிட்டே காதலனுக்கு காதல் கடிதம் கொடுத்த முதல் காதலி நீதான். என்ன சொல்ற? வீணா கிட்ட லெட்டர் கொடுத்த அன்பு கிட்ட கொடுக்க சொன்னியே, அந்த வீணா ஆதித்யோட மனைவிங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா அந்த வீணா அன்போட காதலி. உடஞ்சி போன காதலை ஒட்ட வைக்கிறதுக்காக அவளுக்கு கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்லன்னு வீணாவை தேடி அவன் இங்க வந்தான். அவன் இந்த உலகத்திலேயே வீணாவை தவிர யாரையுமே நினைச்சு பார்க்க மாட்டான். இப்போ நீ என்ன பண்ண போற? பாரு, அன்போட அழகா பார்த்தேன், மனச பார்த்தேன், சுறுசுறுப்பு பார்த்தேன். ஆனா அவர் மனசுல இருக்க காதல் என்னால பார்க்க முடியல. இனிமே நான் அன்பு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்துல என் மனசு கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரசிகா, டோன்ட் வரி ரசிகா. மனசே மனசே நில்லு, இந்த காதல தூர தள்ளே. வரச்சல் ஓரமல்ல ஓரமல்ல வரச்சல்யா வரச்சல் வரச்சல். ஆஹா இப்படியே போனா நம்மளுக்கு கிடைக்காது போல இருக்கே. உள்ள வந்துற வேண்டியதான். யாரு நீ வாட்டு உள்ள வந்து போற? வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயில்டா குலசாமி. உங்க கோயிலா? பின்ன ஏதோ கௌரவமா வரிசையில வந்து தப்பா போச்சு. கூட வந்துருக்கணுமா? உங்க கோயிலுக்கு கல் வீட்டுல வேற காணும். அது என் தாத்தையா. சும்மா பாப்போம். எல்லாம் நீ ஊட்டியா? ஆமா ஊட்டிதான். என்ன எந்த தெரு? சாப்பிட்டு பேசிக்கோங்க. சாமி வைங்க சாமி. ஏன்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போறா, நீ என்னப்பா 2 கையை நீட்டுற? வைங்க சாமி. சாமி பிரசாதம் தானே. வைங்க. இலை வச்சு வைங்க. இலை வச்சு வைங்க. ஓ முகரைக்கு இலையெல்லாம் ஒரு கேடா? வைங்க வைங்க சாமி. ஒப்ப எப்படி சொத்து மாதிரி கொச்சிக்கிறீங்க. அந்த சுண்டலை வைங்க. சுண்டலை வைங்க. வைங்க 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 வைங்க. தாராளமா வச்சுன்னு தானே இருக்கேன். ஏன்பா பறக்கற? சரி பறக்கல பறக்கல. பிரசாதம் தீர்ந்து கொடுத்தோ, எல்லாரும் கிளம்புகோ கிளம்புகோ. அப்பாடா. ஏய் அதான் தீர்ந்துச்சுல போக வேண்டியதானே? எங்களுக்கு போக தெரியும், நீ வாங்கிட்டு கிளம்பு. எதுக்கு? போற வழியில குரங்கு மாதிரி பறிச்சு பிடிங்க திங்கிறதுக்கா? அந்த புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, அதுவா கிடைக்கும். ஆமா அதுவா கிழிக்குது. கேட்டு வாங்கி தந்தா தாண்டி கிடைக்கும். பாப்போம் பாப்போம். பாக்குற. என்ன அது வரமாட்டேங்குது? எப்படி வரும்? நாங்க சொல்லல, அதுவா கிடைக்கும்.
அதான் இது எடுத்து தின்னுங்கள எங்களை விட்டு சாப்பிட நினைச்சிடல அதான் கடவுள் இப்படி பண்ணி விட்டாரு இப்ப நாங்க திங்க நல்ல வேடிக்கை பாரு திட்டுங்கள சரி கையெதுக்குடா முட்டு கொடுத்துருக்கீங்க கீழே கொட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் விடல அப்பா விநாயகர் பெருமானே பாயில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில நக்கத்தான் வேணுமா